பாருங்க இங்க வேதம் சொல்லுது. Now the Bible says, முதல் அத சூரியனுடைய டீகோடிங் நம்ம பார்த்தோம். and now we saw the decoding of sun. இப்போ நேரத்தை கொஞ்சம் மிச்சத நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பாப்போம். Now whatever we have to learn, we will see it in our next class. ஆனா இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். I mean, let us share some very important thing. இந்த தண்ணியை பத்தி பார்க்கலாம். Let us see about this water. இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். I mean, water is a very very important part. கர்த்தர் தண்ணி மூலமா அற்புதத்தை செய்றவர். I mean, God does miracle through the water. வேதம் சொல்லுது, the Bible says, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிடத்திற்கு பலவீனத்தை நீக்குவேன். I mean, God says, I will bless the bread and water and I will remove every weaknesses or diseases out from you. அப்போ தண்ணீரை ஆசீர்வதித்து பலவீனத்தை நீக்குகிறார். I mean, he'll bless the water and he will remove every weaknesses that is there. அப்போ இந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது. I mean, inside the water there is something. நான் இந்த தண்ணிக்குள்ள வெளிப்பாடு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா கர்த்தருடைய சமூகத்துல இருந்தேன். I mean, for this water almost like 2 to 3 years I was waiting on the Lord. எப்பலாம் தண்ணி மெடிடேஷன் பண்ண உட்காருவேனோ, I mean, whenever I sit for the meditation on the topic water, கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. God reveal this to me. எனக்கு கம்பேர் பண்றதுக்கு வசனமே கிடைக்க மாட்டேங்குது. I'm not able to compare many verses. நான் சில நேரம் இந்த வாட்டர் வந்து எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா, for water in the Hebrew they say, அத மாயிம் அப்படினு சொல்வாங்க. they say maim. மாயிம்ல மொத்தம் 3 எழுத்து வரும். In maim there are 3 alphabets. mem yod mem sofit. mem yod mem sofit. இது வந்து mem, இது வந்து yod, அடுத்து இது வந்து mem sofit. இத நீங்க mem ன்னு எடுத்துக்கலாம். You can take it as mem also. ஏனா டீகோடிங்ல வந்து சோஃபிட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். In decoding you will never use the sofit. இந்த 3 எழுத்துல எனக்கு வெளிப்பாடு தேவை. And in these 3 alphabets I need revelation. எப்பலாம் மாயும் பாப்பேனோ அப்பலாம் எனக்கு மனசுல வேதனையா இருக்கும். I mean, whenever I see the water I always have this burden in my heart. கர்த்தாவே இதனுடைய வெளிப்பாடு தாங்கப்பா. Lord, give me the revelation of this word. ஆனா 7வது வருஷம் கொடுக்காரு பாருங்க. I mean, after 7 years only last week God opened this revelation to me. கிடைக்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. And when that revelation came to me I could not control my joy. ஒரு வெளிப்பாடு வருமானால், if a revelation comes, அது ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் டேலி ஆகணும். I mean, you need to search it out from Genesis to Revelation. அது எல்லாம் டேலி, அதெல்லாம் கம்பேர் ஆகணும் பாத்துடுங்க. I mean, when you need to be balanced in the whole Bible. அப்படி அது கம்பேர் ஆகலன்னா, when you compare it with the whole Bible, அப்படி சப்போஸ் அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அதோட டேலி ஆகலன்னா, if it does not compare, அப்போ அதை தனியா வச்சிக்கிடணும். it's better to keep it away. அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. better don't share it to anyone. ஏன்னா அது நிறைய பேரை பாதிக்கும். it might affect many people. ஒரு தப்பான வெளிப்பாடு நிறைய பேரை பாதிக்கும். if a wrong revelation can mislead people. ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா, if God reveals something, அங்க இருந்து ஊரிம் வரும். there will be an urim. ஊரிம்னா வெளிச்சங்கள் வரும். there will be a light that will come. அதுவும் துமிம் ஊரிம் வரும். and that will be a tumim urim. அதாவது பெர்ஃபெக்ட் லைட்ஸ் என்ன செய்ய வரும். it will be a perfect light. சரி, இப்போ இந்த மாயிம்க்குள்ள தான் நம்ம பார்க்கலாம். now let's see what is in maim. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், Genesis chapter 1, வாசிப்போம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். and God said, let there be ferment in the midst of the waters and let it divide the waters from the waters. பாருங்க, பைபிள் சொல்லுது, the Bible says, ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாகட்டும் சொன்னார். God said, let there be ferment in the midst of the waters. அப்போ தண்ணீர் மத்தியில ஆகாய விரிவு கொண்டு வர்றார். God is stretching or putting in the midst of the waters ferments. தண்ணீர் ரெண்டா பிரிச்சிட்டார். now God is dividing the water. தண்ணி என்ன செஞ்சிட்டாரு? ரெண்டா பிரிச்சிட்டார். God is dividing the water. இந்த ரெண்டு மெம்முக்கு நடுவுல என்ன இருக்குது? between the two mem what is there? கரோ இருக்குது, யோத் இருக்குது. the hand is there. இந்த யோத் என்ன செய்யுது? what does the hand do? தண்ணீரை ரெண்டா பிரிக்குது. it divides the water. தண்ணி ரெண்டா பிரிக்குது. and it divides the water. இத தண்ணி ரெண்டா பிரிச்ச பிறகு, when the water is divided, இந்த ஒரு சைடு வந்து ஆகாய விரிவுக்கு மேல போயிட்டு, now this water this side goes above the sky.
ஆகாய விரிவுக்கு மேல போயிட்டு it goes above the sky. சோ இப்போ ரெண்டு விதமான தண்ணி வந்துட்டு. Now there is two types of divided water. ஒன்னு முதல்ல மத்தியில ஆகாய விரிவு இருக்கு. Now in the mid sky there is water. ஆகாய விரிவுக்கு மேல இருக்க ஜலம். There is water above the sky. ஆகாய விரிவுக்கு கீழ இருக்கிற ஜலம். I mean the water that is beneath the sky. இந்த ரெண்டையும் பிரிச்சது என்னது? What is splitting these two things? ஆகாய விரிவு பிரிக்குது. This the firmament is dividing. பாருங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். I mean Psalms 19 and verses 1, heavens declare the glory of God and the firmament showeth his handiwork. அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. It reveals his handiwork. எதா ஆகாய விரிவு. Now what divides it or what separates it? It is the firmament. So இந்த ஆகாய விரிவு யாருடைய கிரியை? The firmament is whose creation? அது அவருடைய கரத்தின் கிரியை. It is the creation of the hand. அவருடைய கரம் தான் அந்த ஆகாய விரிவை கொண்டு வருது. That firmament is brought by the hand of God. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா? Now when you see it, you're able to visualize it. ரெண்டு மெம்முக்கு நடுவுல ஆகாய விரிவு வருது. I mean between the two mem there is the firmament is coming. இந்த கரம் தான் அந்த ஆகாய விரிவு. And that firmament is the handiwork of God. So ஒரு கொஞ்ச ஜலம் மேல இருக்குது. And there is few water above the sky. இன்னும் ஒரு சிலது கீழ இருக்குது. There are some beneath. இப்போ கீழ இருக்க ஜலத்துக்கு என்னாச்சு? What happened to the water beneath? பாருங்க கீழ இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். And God called the dry land earth, and the gathering together the waters called he seas, and God saw that it was good. இப்போ பைபிள் சொல்லுது சேர்ந்த ஜலத்துக்கு என்ன பேர் வச்சாராம்? I mean together what was the name given? அந்த சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சிட்டார். The common water he named it sea. அவர் எதெல்லாம் அந்த தண்ணி எல்லாம் கேதர் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சார்ல. I mean he gathered all the water and put it to one side. அந்த இடத்துக்கு இவர் கடல் சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சிட்டார். And now to that water he said sea. இப்போ எதுக்கு சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சார்? Now for what which water did he say sea? அந்த ஆகாய விரிவுக்கு கீழ இருக்க ஜலத்துக்கு சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சிட்டார். And the water that is beneath the sky he named it sea. இப்போ நான் இந்த மாயிமை கொஞ்சம் பிக்டோரிக்கலா உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். Now let me give mime the water in a pictorial form. இந்த மாயிம்ல மெம் வந்து இது வந்து கடல் அலை. Mem is waves. You see this sea waves. யோத் வந்து கரம். You see the hand. அடுத்தது மெம், அதுவும் நான் இங்க எப்படி போட்டுறேன். Mem also you are going to see the waves. So இது ஆகாய விரிவு ரெண்டு ஜலத்தை பிரிச்சிட்டு. I mean this firmament is dividing both the waters. இப்போ மேல உள்ள ஜலம் வேற, கீழ உள்ள ஜலம் வேற. The water above and the water beneath is different. இப்போ மேல உள்ள ஜலத்தை அவர் ஒண்ணுமே சொல்லல. Now the water that is above he did not say anything. அத பத்தி எங்குமே அவர் விமர்சனம் பண்ணல. He did not explain anything about that anywhere. ஆனா கீழ உள்ள ஜலம், now what is beneath the sky, அது எங்கல அது கேதர் பண்ணி வச்ச அந்த இடத்துக்கு he gathered it and kept it in one place. அதுக்கு கடல் சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சிட்டார். He named it sea. இந்த சமுத்திரத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க தெரியுமா? In the Hebrew what they say for sea, அத யாம் அப்படினு சொல்லுவாங்க. they say it as yam. யாம்ல ரெண்டு எழுத்து வரும். In yam there are two alphabets. ஒன்னு வந்து யோத், அடுத்து வந்து மெம் சோஃபேத். One is yod and then the next one is mem sophet. இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்தது தான் யாம். The both those alphabets is called yam. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. Now you come to the above alphabet, the word. இதுல இந்த மெம் வந்து இப்ப மேல போயிட்டு, this mem is going above. ஆனா இங்க ரெண்டு எழுத்து இருக்கு இப்போ. Now we have two alphabets. யோத் மெம் இருக்குது. Yod and mem. இந்த மெம் மேல போன உடனே, when the mem goes above, இந்த ரெண்டு ஃபிகரும் சேர்ந்து யாம் ஆயி போச்சு. and now those two alphabets become one figure and that is yam. அது நம்ம தமிழ்ல சமுத்திரம்னு சொல்லி சொல்றோம். And now in English we call it sea. So இந்த யா பாருங்க எப்படி ஒரு அருமையா கர்த்தர் வடிவச்சிருக்கார் பாருங்க. Now see how beautifully God has set this up. மெம் மேல தூக்குனா ரிமைனிங் வந்து யாமா மாறி போச்சு. I mean when yam was removed and made it above, the other two alphabets has become yam. இந்த யோத் வந்து என்னது? What is the yod? இது ஆகாய விரிவு. It is a firmament in the sky. இது நம்ம தமிழ்ல ஆகாய விரிவுன்னு சொல்றோம். Now we call it in Tamil the
ferment. இங்கிலீஷ்ல நம்ம ferment சொல்லி சொல்றோம். In English we call it ferment. ஆனா ஹீப்ரூல என்ன சொல்வாங்க தெரியுமா? In Hebrew what they say? பரலோகம்னு சொல்வாங்க. It's said as heaven. ஷமாயிம் அப்படினு சொல்வாங்க. They would say it as Shamayim. ஷமாயிம்ங்கற வார்த்தை என்ன ஷமாயிம் என்ன செய்யுதுனா? What the Shamayim does is மேலுள்ள ஜலத்தை கீழுள்ள ஜலத்தை பிரிச்சிட்டு. I mean what is above the sky and beneath the sky it splits it. அவருடைய கரம் தான் பரலோகம். The hand of the Lord is the heaven. அவருடைய கரம் தான் பரலோகம். The hand of the Lord is the heaven. இந்த பாபில நம்மள வரைஞ்சி வச்சிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். The Lord is such a beautiful God. He has engraved us in the palm of our hands. அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? நம்ம எங்க இருக்கிறோம்? Where are we? உள்ளங்கையில இருக்கோம். We are in his arms. அதாவது பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். We are in heaven. நம்ம பரலோகத்துல இருக்கிறோம். We are in heaven. அதனால தான் பவுல் சொல்றார். That's why Paul says இப்போமே நம்ம பரலோகத்துல இருக்கிறோம்னு சொல்றாரு. Paul says that we are already in heaven. அது எப்படி சொல்ல முடியும்? How do we say that? என்னோட கரம் வந்து ஆகாய விரிவின் கரத்தின் கிரியை. Amen. The firmament is the hand of God. சோ இன்னைக்கு நம்ம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். Now we are sitting there. சரி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. I hope you have understood this so far. எப்படி கர்த்தர் அந்த ஆல்பபெட்ல எல்லாத்தையும் செஞ்சிட்டார் பாருங்க. Now within the alphabets itself God has done so much of things. இரண்டாவது நாள் தண்ணியை பிரிச்சாரு. In the second day God splitted the waters. மூணாவது நாள் பெயர் வச்சாரு. The third day he named the water. எவ்வளவு அருமையான தேவன் நம்மளுடைய தேவன். See how beautiful our God is. இது எனக்கு இது கிடைக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? I mean I was so happy and excited when I got this. இப்போ அடுத்த ஒரு வசனத்துல வாசிக்கலாம். Let us read one more verse. ஏசாயா 63ஆம் அதிகாரம். Isaiah chapter 63 12. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. பாருங்க இங்க தமிழ்ல ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நித்திய கீர்த்தி உண்டாக தண்ணீரை பிளந்தார். To make himself an everlasting name. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா in English if you read it அவர் தண்ணீரை எதுக்காக பிளந்தாரா? How did he divide the water? ஏன் பிளந்தார்? Why he divided the part of water? நித்திய நாமத்தை உண்டாக்க அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. Yeah. That led them by the right hand of Moses with his glorious arm, dividing the water before them to make himself an everlasting name. பாருங்க பைபிள் சொல்லுது. The Bible says தம்முடைய நாமம் புகழ்பெற்ற நாமத்தை கொண்டு வர்றதுக்கு to bring or to make himself an everlasting name அவர் தண்ணீரை இரண்டாக பிளந்தார். He divided the waters. எப்படி பிளந்தாரா? How did he divide the waters? மோசேசுடைய கரத்தினால பிளந்தார். He divided the waters by the right hand of Moses. இந்த ரெண்டு தண்ணியும் பிளக்கிறதுக்கு to divide these two waters நடுவுல என்ன வந்துட்டு கரம் வந்துட்டு. I mean the hand of the Lord came there. இத நீங்க டைபாலஜி பண்ணும்போது now you do the typology. அதுல மோசேசுடைய கரம் வந்துட்டு. I mean the Moses' hand comes there. இந்த இடத்தை ஏன் பிளந்தாரா? Now why did he divide there? அங்க நித்திய கீர்த்தி உண்டா to have an everlasting name. ஒரு புகழ்பெற்ற நாமம் உண்டாக. to have a everlasting name. அவர் இந்த தண்ணீரை பிளந்தார். He divided the water. அப்ப இந்த தண்ணீருக்கும் அந்த புகழ்பெற்ற நாமத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. So for the water and the everlasting name there is something that connects there. அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Now God is doing something there. அவருடைய புகழ்பெற்ற நாமம் வர்றதுக்கு for to have that everlasting name அவர் ஆதியாகமத்திலே தண்ணீரை பிளந்துட்டாரு. I mean in the Genesis itself he divided the water. இப்போ இந்த மேல உள்ள ஜலம் இது வந்து கீழ உள்ள ஜலம். I mean the higher water the water above the sky and the water beneath the sky. இந்த மேல உள்ள தண்ணி என்ன கீழ உள்ள தண்ணி என்ன? What is the water that is above and what is the water beneath? இப்போ தண்ணீர்கள் அப்படினு சொன்னா when you take waters அது ஜனங்களை குறிக்குது. it talks about the people. பாருங்க வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் Revelation chapter 17 அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். And he said unto me, the waters which thou sawest where the word sitteth the peoples and multitudes and nations and tongues.
அந்த தண்ணீர்கள் யாரை குறிக்குது? The waters, who does it reflect? அது ஜனங்களையும் பாஷைக்காரர்களையும் கூட்டங்களையும் குறிக்குது. It talks about the people, multitudes, nations and tongues. அப்ப இந்த மெம், Now this mem, இது உலகத்தில் உள்ள ஜனங்களை குறிக்குது. it talks about the worldly people. ஏன்னா அது இந்த உலகத்துல தான் அந்த தண்ணி இருக்குது. Because that water is in this world. இந்த உலகத்தில் உள்ள தண்ணி ஜனங்களை தான் குறிக்கும். In this world, the water that is in this world will talk about the people in the world. ஆனா ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற இந்த தண்ணி, And the water that is above the sky, இது ஆகாய விரிவுக்கு பரலோக தண்ணி. அது it is the heavenly water. அது ஜீவ தண்ணி. And that is the living water. இந்த தண்ணி யாரை குறிக்குனா, Counts to whom? அது யெகோஷுவாவை குறிக்குது. It is Yehoshua. அவர் யாவாகிய தேவனை குறிக்குது. It is about Yah the God. அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். He is the living water. பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது. Amen. Jeremiah chapter 2 verses 13. என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். Amen. My people did 2 evil. ஒன்னு வந்து ஜீவ தண்ணீராக என்னை விட்டுவிட்டார்கள். Amen. They left away the living water that was with me. அப்ப அவர்தான் அந்த லிவிங் வாட்டர். He is that living water. அவர்தான் அந்த ஜீவ தண்ணீர். He is that living water. சோ இந்த ஜீவ தண்ணீர் யாரு? And this living water, who is it? இது யாவாகிய தேவன். It is Yah the God. அவர்தான் அந்த ஜீவ தண்ணீரா இருக்கிறார். He is the living water. அவர் பாருங்க, இந்த ஜீவ தண்ணீர் இப்ப ஜனங்களுக்கு தேவை. Amen. This living water the people need. அதனால தான் அவரே இறங்கி வந்துட்டாரு. That's why he himself came down to earth. இறங்கி வந்து ஒரு நாள் கிணத்துக்கிட்ட வந்தாரு. And he came to the well. சமாரிய ஸ்திரீட்ட கேட்டார். He asked the Samaritan woman, கொஞ்சம் குடிக்க தான் கேட்டாரு. can you give me a drink? அப்ப அவ சொன்னா, நீர் யூதனா இருக்க, நீர் ஏன்ட்ட கேட்கலாமா? Amen. That the woman said, you are a Jew, how can a Samaritan give a water for you? அவளுடைய பார்வை இப்ப அவரை பார்க்கும்போது யூதனை பார்த்துட்டு இருந்தா. Now when she saw Jesus, she saw him as a Jew. ஆனா இப்ப கர்த்தருடைய பார்வை மாத்த விரும்புறா. And now Jesus wants to change her eyesight. அதனால கர்த்தர் சொன்னார், Now Jesus said, பேசுகிறது யார் என்று உனக்கு தெரிஞ்சிருந்தால், if you knew who spoke to you, நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். you would have asked for the living water. இவரே அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். I mean, he was the one who will give the living water. அவர் ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புறார். I mean, wants to give the living water for his people. ஆனா எப்போ அந்த ஜீவ தண்ணீர் கிடைச்சது? I mean, when did we get the living water? எப்போ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இறங்கிச்சு? I mean, when did the Holy Spirit come upon us? என்னைக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, when he laid on the cross, அதுக்கு பிறகு ஜனங்கள் மேல பரிசுத்தாவியை ஊத்திட்டார். that is when the Holy Spirit was laid upon the people. So இந்த மேல் உள்ள ஜலம் ஜீவ தண்ணீர். I mean, the water above is the living water. அவர்தான் யாவாகிய தேவன். That is Yah the God. இந்த ஜனங்களுக்கு இப்ப ரட்சிப்பு தேவை. And the people needs the salvation. ரட்சிப்புக்கு எபிரேய மொழியில ஷுவான்னு சொல்லுவாங்க. For salvation the Hebrew word is shua. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு கரம் இறங்கிட்டு, and in between these two the hand of God came in. இது இந்த ஆகாய விரிவு தேவனுடைய கரத்தின் கிரியை. This firmament is the hand of God. அவருடைய கரம் இங்க இறங்கி வந்துட்டு, I mean, the hand of God came down there. அங்க தண்ணீரை பிளப்பதற்கு எப்படி தேவன் மோசேசுடைய கரம் வந்துச்சோ, how the firmament, the water was divided by Moses, அதே போல தேவனுடைய கரம் இங்க தண்ணீர் பிளக்குது. and here the hand of God is dividing these two waters. இந்த ரெண்டு தண்ணீரையும் பிளக்கிறது அவருடைய கரம். I mean, this both these waters, dividing these waters is the hand of God. இந்த மேல் உள்ள தண்ணி யாரு? The water above is who is it? யாவாகிய தேவன். It is Yah the God. கீழ உள்ள தண்ணி நம்ம. And the people that are we. நம்மளுக்கு ரட்சிப்பு வேணும். நம்மளுக்கு ரட்சிப்பு வேணும். The water beneath needs the salvation. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல கரம் இருக்குது. And between these two there is a hand. இப்போ வெறும் கரம் இல்ல. It is just not a hand. இது ஆணி வாய்ந்த கரம். It is a nail pierced hand. அப்பதான் நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு. And that is how we received salvation. இந்த எழுத்தை, இந்த ஆணியை தான் நம்ம ஓன்னு சொல்லி சொல்றோம். That's why we use that nail as O. இந்த மூணு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, I mean, if you connect all these three, இது யா, அடுத்தது ஓ, அடுத்தது ஷுவா, the Yah, the O, the Shua, இது யெகோஷுவான்னு சொல்லி பெயர் வரும். you will get the name Yehoshua. இது கீர்த்தியுள்ள பெயர். I mean, this is a name that has an everlasting name. இது புகழ் பெற்ற ஒரு பெயர். It is a name that is above every name. அவர் தண்ணீரை எதற்காக பிளந்தார்? Now, why did he divide the waters? அவர் நித்திய கீர்த்தி உண்டாக, that he might have everlasting name. அந்த நாம உண்டாக அவர் தண்ணீரை பிளந்தார். That's why he wanted to divide the waters. எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. See how beautiful
carefully God has placed. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அவருடைய ரட்சிப்பின் பெயர் இருக்குது. Amen. In Genesis chapter 1 itself, the salvation is there. சரி, அவர் மட்டும் தான் அங்க மட்டும் தான் பிளந்தாரா? No, is it only there that he divided? அவர் சிவந்த சமுத்திரத்தில் வரும்போது, when he divided the Red Sea, மோசேஸ் கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருந்தான். the Moses started to plead unto God. கர்த்தாவே, நான் என்ன செய்யட்டும்? God, what should I do right here? எனக்கு ஒரு பாதையை காமிங்கப்பா. Lord, show me a path. கர்த்தர் என்கிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்க? God said, why are you speaking to me? நீ அந்த சமுத்திரத்துக்கு நேரா உன் கையின் கோலை நீட்டு. Amen. You just lay aside your arms with that stick over the sea. அந்த கடலுக்கு நேரா கோலை நீட்டும்போது, and when you stretch forth your rod on that sea, கடல் இரண்டா பிளந்துட்டு, and the sea divided into two. தண்ணி ரெண்டா பிளந்துட்டு, and the water divided into two. நடுவுல என்ன வந்துட்டு? and now what came between? கோல் வந்துட்டு. and you see the rod. அவன் எதை பிளந்தான்? now what did he divide? அவன் கடலை பிளந்தான். he divided the sea. அவன் சமுத்திரத்தை பிளந்தான். he divided the sea. சமுத்திரத்துக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க? in Hebrew, what do they say for sea is yam. அத யாம்னு சொல்வாங்க. they say yam. அதுல ரெண்டு எழுத்து உண்டு. there are two alphabets. ஒன்னு இந்த யோத், அடுத்தது இந்த மெம். yod and mem. யோத் வந்து யாருடைய கரம்? yod is whose hand? அது யாவாகிய தேவனுடைய கரம். it's the hand of Yah. மெம்முக்கு என்ன கிடைக்கணும்? mem, what you need to get? ரட்சிப்பு கிடைக்கணும். you need to get the salvation. இந்த ரெண்டு எழுத்துக்கு நடுவுல, in between these two alphabets, இந்த யாம கர்த்தர் ரெண்டா பிளக்கிறார். now God splits it into two. அவர் அத பிளக்கிறதுக்கு மோசேசுடைய கோல் உள்ள வந்துச்சு. Amen. to split that, Moses needed the rod. இந்த இடத்துல ராட் வந்துட்டு, now the rod came in between. இந்த ராட் தான் வாவ். that rod is wow. இதுதான் ஓன்னு சொல்லி உச்சரிக்கிறது. now we pronounce it as o. இந்த யாவுக்கு ஷுவாவுக்கு நடுவுல, in between Yah and Shua, ஒரு கோல் வந்தாகணும். there is a rod that comes in ஒரு between. மெய்ப்பனின் கோல் வந்தாகணும். there is a shepherd's staff that will come. ஒரு மெய்ப்பன் வந்தாகணும். now there should be a shepherd that will come there. அந்த மெய்ப்பன் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் இருக்கணும். and that shepherd should have to be crucified on the cross. கர்த்தர் ஆபிரகாம்ட்ட பார்த்து சொன்னார், God spoke to Abraham and said, உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. your people will be slaves for 400 years. அந்த 400 னா எந்த எழுத்து? for 400, what is the letters? ஹீப்ரு எழுத்து வந்து தாவுன்னு சொல்லி வரும். the Hebrew letter is tav. தாவுனா சிலுவை அடையாளம். I mean, tav, the pictorial form is the cross. அப்ப சிலுவையில தான் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. in the cross is the salvation. சிலுவையில தான் அவங்களுக்கு விடுதலை உண்டு. in cross is the salvation and the deliverance. ஆனா அவங்க எப்ப விடுதலை பெற்று போனாங்க? how did they get the salvation? கர்த்தர் சொன்னார் 400 வருஷம். God said 400 years. ஆனா 430 வருஷம் அங்க இருந்தாங்க. they were there 430 years. இந்த 30 எதை குறிக்குது? what is that 30? 30 வந்து மெய்ப்பனை குறிக்குது. and it talks about the shepherd. யெகோஷுவா எத்தனை காசுக்காக விற்கப்பட்டார்? how many paisas or rupee was he sold? அவர் 30 சில்வர் காயினுக்கு விற்கப்பட்டார். he was sold for 30 silver coins. சோ அந்த யெகோஷுவா, that same Yehoshua, 30 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்ட அவர், that 30 silver coins which he was sold for, அவர் சிலுவையில் அடிக்கப்படணும். he was he had to be crucified on the cross. அந்த லாமட் சிலுவையில் அடிக்கப்படணும். that lamb had to be crucified on the cross. அந்த மெய்ப்பன் சிலுவையில் அடிக்கப்படுறார். that shepherd had to be crucified on the cross. அவர் ஆணினால் அடிக்கப்பட்டார். when he was nailed on the cross, அந்த நேல தான் ஓன்னு சொல்லி சொல்வாங்க. and that nail we call it wow. தேவன் யாம ஏன் ரெண்டா பிளந்தார்? now why yam was divided into two? எதுக்கு கர்த்தர் கோலை நடுவுல கொண்டு வரணும்? why was the rod that came in between? நித்திய கீர்த்தி உண்டாக, that is to have an everlasting name. புகழ் பெற்ற நாமத்தை கொண்டு வர்றதுக்காக, the name that is above every name. அந்த நாமத்தை கொண்டு வர்றதுக்காக ரெண்டா பிளக்குறாரு. I mean, to bring that everlasting name, he had to divide. இந்த மூணு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, now if you connect all these three, யெகோஷுவாங்கற பேர் வந்துரும் உங்களுக்கு. you will get the name Yehoshua. ஒவ்வொரு இடத்துல நீங்க அத பார்க்கலாம். I mean, in every place you can see it. ஆதியாகமத்துல கர்த்தருடைய கரம் இரண்டாக பிளந்தது. I mean, in the Genesis, the hand of the Lord divided to the waters. சிவந்த சமுத்திரத்தை அவருடைய கோல் இரண்டாக பிளந்தது. I mean, the Red Sea was divided by the rod. இந்த கோல் என்ன கோல் தெரியுமா? in this rod, what is this rod? இது மறுரூபம் அடைஞ்ச ஒரு கோல். I mean, this rod had a transfigured, amen, position. கர்த்தர் மோசேஸ்ல கேட்டவன் கையில என்னப்பா இருக்கு? I mean, God asked Moses, what do you have in your hand? அவன் சொன்ன கோல் இருக்குப்பா. I mean, he said, I have a rod. அத கீழ போடு. he said, put it down. கீழ போட்ட உடனே கோல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு. I mean, when it was
put down, the rod was transfigured. அது ஒரு சர்ப்பமாக மாறி போச்சு. And now it became a serpent. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன கோல் தான் நடுவுல வந்துச்சு. I mean that transfigured, amen, rod, amen, came in between. யோசுவாங்கற பேர் உங்களை மறுரூபப்படுத்திரும். Yehoshua, the name can change and it can transfigure you. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் அந்த பேருக்குள்ள இருக்குது. And that kind of transformation is there in that name. இந்த சமுத்திரம் பிளக்கப்படுறது சாதாரணமான காரணம் அல்ல. The Red Sea dividing is not a normal thing. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்றாரு. I mean God does great things. தாவீது பாடும்போது சொல்றாரு, when David sings, he sings it this way. கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டா பிளந்து, I mean the Lord divides the sea. வலு சர்ப்பத்தின் தலையை உடைச்சாருன்னு சொல்லிருக்கு. I mean he will kill the serpent's head. அந்த சர்ப்பத்தின் தலையை உடைச்சாராம். I mean he broke the serpent's head. அந்த டிராகனுடைய தலை உடைச்சேன்னு சொல்லிருப்பாரு அதுல. He says that the dragon's head was broken. ஏன் தெரியுமா? அது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோல் வந்ததுனால. Transformation rod. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோல் மட்டும் வராம இருந்திருந்தா, if that transformation rod wouldn't have come, அங்க ஒண்ணும் நடந்திருக்காது. nothing would have happened. சும்மா எந்த கோலை பிடிச்சு காமிச்சாலும் ஒண்ணும் நடந்திருக்காது. I mean if you would have taken some rod and just kept it there, nothing would have happened. ஆனா அது மறுரூபம் அடைஞ்ச ஒரு கோல். Because that rod was a transfigured rod. அந்த கோலை நடுவுல காமிச்ச உடனே, and when the rod was put in right in between, கர்த்தர் ரெண்டா பிளந்துட்டார் பாருங்க. Amen. The Lord divided that sea. எவ்வளவு அருமையான ஒரு பேரு. Amen. What an beautiful name that ஒரு அதாவது புகழ்பெற்ற ஒரு பேரை கொண்டு வர்றதுக்கு, to bring an everlasting name, கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டா பிளக்கிறார். He is dividing the Red Sea. அடுத்தது யோசுவாவுடைய நேரத்துல, now when you see Joshua, கர்த்தர் யோர்தானை இரண்டா பிளக்கிறார். He divides Jordan. இந்த யோர்தானை பிளக்கும்போது, when he divides Jordan, கர்த்தர் யோசுவாட்ட சொல்லியிருந்தார், what did Joshua, God spoke to Joshua, ஆசாரியர்கள் உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்து கொண்டு போகணும். the high priest have to carry the ark of God. அப்படி கொண்டு போகும்போது, when they carry the ark of God, அவங்களுக்கு பின்னால ஜனங்கள் வரணும். I mean behind them, I mean the people have to come. எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல நிக்கணும்? I mean what kind of distance they should maintain? 2000 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். They should have at least 2000 feet in separation. நம்ம feet ன்னு சொல்றோம். Now we speak it as அதுல cubit ன்னு எழுதி இருக்குது. now it's said cubit. இப்போ பாருங்க, இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்தாங்க. I mean the priests carried the ark of God. அங்க பின்னால ஜனங்கள் நின்னுட்டு இருக்காங்க. And the people are standing behind them. இந்த ஆசாரியர்கள் காலை வச்ச உடனே, when the priest laid the legs, அந்த யோர்தான் மேல காலை வச்ச உடனே, when they laid their legs on Jordan, the river Jordan, யோர்தான் மடமடன்னு பின்னால போச்சு பாருங்க. I mean the Jordan started to go back. Go back. தண்ணி ரெண்டா பிளந்துட்டு, I mean they that was divided into two. அவங்க வெட்டாந்தரையில நடந்தாங்க. They walked in that dry land. இந்த தண்ணீரை ரெண்டா பிளக்கிறதுக்கு என்ன தேவை? And what was needed to divide them? அங்க உடன்படிக்கையின் பெட்டி தேவை. There was the ark of God was needed there. வெறும் ஆசாரியர்கள் காலை வைக்கல. I mean not only the priests laid their legs. அந்த வெறும் காலை வச்சிருந்தா ஒண்ணும் நடந்திருக்காது. And if they would have kept it bare, legs would have been kept there, nothing would have happened. ஆனா அவங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்ததனால, I mean because they carried the ark of God, அவர் காலை வச்ச உடனே ரெண்டா பிளந்துட்டு, I mean when they laid their legs it became divided into two. இப்போ அந்த தண்ணீர் பிளக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? To divide the water, what was needed? உடன்படிக்கையின் பெட்டி தேவைப்பட்டுச்சு. The ark of God was needed. இன்னைக்கு அந்த உடன்படிக்கையின் பெட்டி யாரு? Who is this ark of God? அந்த உடன்படிக்கையின் பெட்டி யெகோஷுவாவே அவர் உடன்படிக்கையின் பெட்டி. Yehoshua is the ark of God. அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள மூணு காரியம் இருந்துச்சு. In the ark of God there are three things. ஒன்னு ஆரோனுடைய கோல், it is Aaron's rod. அடுத்தது மன்னா வைக்கப்பட்டிருந்தது, it is the manna. Second, மூணாவது தேவனுடைய வார்த்தை அங்க இருந்துச்சு. three, there was the Torah, the word. அந்த மூணு காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. And all the three was kept in the ark of God. அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள அந்த மூன்று காரியம் இருந்துச்சு. I mean the ark of God had all of these three. இன்னைக்கு யெகோஷுவா தான் அந்த உடன்படிக்கையின் பெட்டி. Yehoshua is that ark of God. வேதம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. I mean the Bible says in John chapter 1 verses 1, in the beginning was a word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And that word became flesh and now dwells in us. யெகோஷுவா வார்த்தையாகவே இருந்தார். Now the word was Jehoshua. அவரே வார்த்தை. He is the word.
word. அடுத்து அவர் சொன்னார், And he said again, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? I mean, if he can do it for a ripe, amen, tree, how much more it would be done to dry tree. நம்ம எல்லாம் காஞ்ச மரம், I mean, we are all dry tree. அவர் பச்சை மரம். Now he is that ripe tree. அந்த பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுனா, I mean, for this ripe tree itself, so much of pain. எவ்வளவோ துன்புறுத்துனாங்க. I mean, how much they have been, amen, tormenting us. ஆனா ஆரோனை போல தழுக்கிற மரமா இருந்துச்சு. Now we are like Aaron, who would bud with leaves. யெகோஷுவா தான் அந்த தண்டு. I mean, Yehoshua is that rod. அந்த பிரான்ச்ல இருந்து எல்லா பட்டிங் வர ஆரம்பிச்சிட்டு. I mean, out of that, amen, rod, there will be new buds that will come in. ஆரோனுடைய கோல் எப்படி தளிர்த்ததோ, I mean, how the Aaron's rod was budded, அதே போல யெகோஷுவாவுடைய ராடும் பட்டட் ஆயிட்டு. in the same way Yehoshua's rod will budded. அதனால தான் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் If கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. That's why the Bible says, if you do not have a calling like Aaron's calling, we will not be doing what he wants us. இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்டவங்க யார்? Who are the ones who are called like Aaron? ஊழியக்காரங்க நம்மளா? Is it we, the servants of God? இல்ல 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 இல்ல. No. யெகோஷுவா மட்டும்தான். It is only Yehoshua. அவர்தான் ஆரோனை போல் அழைக்கப்பட்டவர். He is the one who is called like Aaron. அவர் இன்னைக்கு பிரதான ஆசாரியனா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். He is standing as an high priest for us. ஆரோனை போல் அவர் நமக்கு பிரதான ஆசாரியன். Like Aaron, he is the high priest for us. ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. Amen. Called by, just like how Aaron was called, amen, he won't be able to do the honorable ministry. இன்னைக்கு அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். He is doing it for us. So இந்த அவருக்குள்ளது அவரே வார்த்தையா இருந்தார். He had the word within. அவரே ஆரோனுடைய கோலாக இருந்தார். Now he is that Aaron's rod. அடுத்தது அவர்தான் மன்னா. He is the manna. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் சொன்னாரு. That's why he said, I am the bread of life that came from heaven. அவரே மன்னாவாக இருந்தார். He is the manna. அதனால தான் அவர் வந்து ஒரிஜினல் உடன்படிக்கையின் பெட்டி. Amen. He is the original, amen, ark of the Lord. அந்த உடன்படிக்கையின் பெட்டியை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. Amen. That ark of God was crucified on the cross. என்னைக்கு அந்த உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்துட்டு ஆசாரியர்கள் காலை வச்சாங்களோ, Amen, when the ark of the Lord, amen, God, when the priests took it in, amen, touched their legs on the sea. யோர்தான் இரண்டாக பிளந்து, Now Jordan became divided into ஒரு two. கீர்த்தியுள்ள நாமத்தை உருவாக்கிட்டு, For an everlasting name. ரெண்டு தண்ணீரையும் பிளப்பதற்கு, Amen, to divide two waters. அங்க உடன்படிக்கையின் பெட்டி வர வேண்டியிருந்தது. Amen, the ark of the Lord had to come there. அதே சேம் மெத்தட் நீங்க இங்க பார்க்கலாம். Amen, that same thing you can see here. யெகோஷுவா பேர் அங்க வந்தது. Yehoshua's name came there. அந்த பேரை சுமந்து கொண்டு போறவங்க ஆசாரியனா இருப்பாங்க. Amen, the one who carries the name is the Yehoshua. அந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, what the priest will do, காலை வச்சா இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் நடக்கும். I mean, those priests that when they lay their legs, they can do supernatural அந்த மர்வம் அடைஞ்ச அந்த பேரை சுமந்துட்டு போகும்போது, when they have that transfigured, amen, position in their lives, they can do great things. அந்த நாமத்தை சுமக்கிற ஜனங்கள், amen, the one that carries that name, அவங்க மூலமா சூப்பர் நேச்சுரல் திங் கர்த்தர் நிச்சயமா நடத்தி காமிப்பார். God will do supernatural things out of their lives. உடனே வயாம நடக்கும்னு நினைக்காதீங்க. Amen, don't think it'll happen immediately. ஒவ்வொரு சண்டையும் நடக்கும்னு நினைக்காதீங்க. Don't think it'll happen every Sunday. நடக்கும்போது உலகமே வியக்கத்தக்க நடக்கும். Amen, when it happens, the whole world, amen, will be, amen, astonished on it. முதலாம் அதிகாரத்திலே கர்த்தர் தண்ணீரை பிளந்தார். Amen, in the first Genesis, in the first book itself, God opened the waters. மோசேயுடைய நாட்கள்ல கர்த்தர் சமுத்திரத்தை பிளந்தார். Amen, in the period of Moses, God divided the sea. யோசுவாவுடைய நாட்கள்ல யோர்தானை இரண்டா பிளந்தார். Amen, in the time of Joshua, God divided the Jordan. ஆதியாமத்தில் வரும்போது அங்க ஆகாய விரிவை உண்டாக்குனார் நடுவுல. Amen, he made the ferment in between the waters. மோசேயுடைய நேரத்துல கோலை கொண்டு வந்தார். Amen, in the time of Moses, he brought the rod. அங்க யோசுவாவுடைய நாட்கள்ல உடன்படிக்கையின் பெட்டி வந்தது. In the time of Joshua, he brought the ark of God.
God. அடுத்தது இன்னொரு தடவை யோர்தானை பிளந்தார். I mean, one more time the Jordan River was divided. அது எலியாவின் நாட்கள்ல. It was a time of Elijah. எலியாட்ட ஒரு சால்வை இருந்துச்சு பாருங்க. Amen. Elijah had a robe, a mantle on him. அந்த சால்வையை தூக்கி அவன் எலிசா மேல போட்டு எடுத்துட்டான். Amen. When the mantle was thrown to Elisha, இந்த mantle ஒரு அபிஷேகம். Amen. This mantle is an anointing. இந்த mantle போட்டு எடுத்த உடனே, and the mantle when it was put in and taken off, எலிசாக்கு ஒரு காரியம் வந்துட்டு. Amen. Elisha got one thing. நான் இனிமே எலியா பின்னால போய் ஆகணும். Amen. I need to go behind Elijah. இப்போ அவன் போகும்போது ஆரம்ப நிலையில அவனுக்கு ஒண்ணும் தெரியல. In the beginning he didn't know anything. ஆனா இவன் போக போக ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிட்டான். Now as he was traveling together he knew one thing. எலியா மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. Amen. There is an anointing on Elijah. அந்த அபிஷேகம் இன்னைக்கு என் மேல வரணும். Amen. That anointing has to come on me. அதுக்காக நான் என்ன செய்யணும்? And for that what I need to do? எலியா பின்னாலே போக ஆரம்பிச்சான். I need to go behind Elijah. இப்போ ஒரு நேரம் வந்துச்சு. And now when the time came, கர்த்தர் எலியாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். Amen. The Lord said to Elijah, நான் உன்னை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போறேன். I'm going to take you out of this world. நீ மரிக்க மாட்டாய். You will never die. நீ அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாய். You will be taken off. இது எலியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். Amen. It was revealed to Elijah. இப்போ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. Now everybody came to know about it. எல்லா தீர்க்கதரிசியின் புத்திரர்களும் தெரியும். Amen. All the sons of the prophets came to know about it. இந்த எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறார். Amen. Elijah is going to be taken off. இப்போ பிரயாணத்தை தொடங்குறாங்க. Now they are starting the journey. கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு வந்தாங்க. Now they came from Gilgal to Bethel. பெத்தேல்ல கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாங்க. Amen. In Bethel there were the sons of prophets there. அவங்க எலிசாவை பார்த்து சொன்னாங்க. They saw Elisha and said, உன்னுடைய எஜமான கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறார். Amen. Your master is going to be taken off. நீங்க என் கூட தங்கி இருந்துக்க. Amen. They saying Elisha to stay there. ஆனா எலிசா என்ன சொன்னா தெரியுமா? Now see what Elisha says. எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க. Amen. I know what. Amen. You don't have to say much about it. ஒண்ணும் சொல்ல வேண்டியது எனக்கு நல்லா தெரியும். Amen. You don't have to say much about it. I know it. பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு வந்தாங்க. Amen. From Bethel they came to Jericho. இப்போ எலியா சொல்றாரு. Now Elijah says, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன். Now I'm going to take off. நீ இங்கே இரு. Now you stay here. கர்த்தர் நீ யோர்தானுக்கு போ சொல்றாரு. The Lord says to go to Jordan. நீ இங்கே இரு. Amen. He says to Elisha to stay there. ஆனா எலிசா சொன்னா. Amen. Elisha says, கர்த்தருடைய ஜீவன் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன். Amen. On the name of that living God. நான் promise பண்ணி சொல்றேன். I promise on that living God. நான் உங்களை விட மாட்டேன். I will never leave you. ஏனா இவனுக்கு ஒன்னு தேவை. Amen. Now this man Elisha needs something. அவன் எலியா மேல ஒரு அபிஷேகத்து மேல வாஞ்சியா இருந்தான். He is in thirst of that anointing that is on Elijah. இப்போ யோர்தான் கிட்ட வந்த உடனே Now when he came to Jordan, எலியா சால்வை எடுத்தான். I mean he took that mantle. அத முறுக்கிட்டு அடிச்சான் பாருங்க. He just squeezed it and hit it out. யோர்தான் இரண்டா பிளந்தது. Jordan divides into two. யோர்தான் தண்ணீர் இரண்டா பிளக்கும்போது Jordan's water divided into two. அங்க நடுவுல என்ன வந்துச்சு? Now what comes in between? அது அவருடைய சால்வை வந்தது. There is a mantle that comes in between. அந்த சால்வை வந்த உடனே இரண்டா பிளந்துட்டு. I mean that mantle when it comes it becomes divided in two. ரெண்டு பேர் நடந்து போறாங்க. They are walking beneath between it. எலியா கேட்டா உனக்கு என்னப்பா வேணும்? Now Elijah asked Elisha, what do you want? அவன் சொன்னா உங்க மேல இருக்க அபிஷேகத்துல ரெட்டிப்பா வேணும். I need the double portion of the anointing that is upon you. நீ ரொம்ப கடினமான காரியத்தை கேட்ட. Elijah says you have asked the hard thing. நான் போகும்போது நீ என்னை பார்ப்பாயானால் when I'm taken off if you see me, அப்போ உனக்கு அது கொடுக்கப்படும். then you will receive it. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of it? கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்தா உனக்கு கிடைக்கும். You need to be till the end, only then you will receive it. அவன் எடுத்துக்கொள்ள போடும்போது இவன் பார்க்கணுமா? I mean when he is taken off he needs to see him. அப்பதான் அந்த வல்லமை அவனுக்கு கிடைக்கும். Then is when he will receive that anointing. சுழல் காற்று வந்துச்சு. I mean there was a whirlwind that came in. எலியாவை தூக்கிட்டு போச்சு. Elijah was taken in that whirlwind. எலிஷா அத பார்த்தான். Elisha saw it. அவனுக்காக அந்த சால்வை மீண்டும் விழுந்துச்சு. That mantle was fallen again. அந்த சால்வை மீண்டும் எடுத்தான். I mean Elisha took that mantle. அவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு. I mean there was an anointing that fell upon him. ஆனா அது அவனுக்கு தெரியாது. And he didn't know this. அவன் நார்மலா தான் இருக்கிறான். I mean now he is in a normal position. முதல்ல எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கிறான். I mean as normal as he was. அவன் அந்த சால்வை எடுத்துட்டு as he took that mantle off, அதை முறுக்கி கொண்டு he squeezed it. எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சான் பாருங்க. He hit it and said, where is the God of Elijah? யோர்தான் இரண்டாக பிளந்தது. Again the Jordan river was divided. எதுக்கு தண்ணி இரண்டா பிளக்குது? Why the water is divided? அவருடைய புகழ் பெற்ற நாமம் உருவாகிறதுக்காக. To amen exalt
exalt the everlasting name. அங்க அந்த தண்ணீரை பிளக்கிறதுக்கு நடுவுல என்ன வந்தது? What came in between that divided water? அங்க ஒரு சால்வை வருது. There was a mantle that came there. அதுல ஒரு அபிஷேகம் இருக்குது. There was an anointing that came there. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த சால்வையை தான் நோக்கி போயிட்டு இருந்தா. Amen. This woman with the issues, she came behind Jesus Christ to have that mantle. அந்த அவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடணும்னு வந்தா. She just wanted to have the hem of amen Jesus's amen dress. அந்த தொட்ட உடனே as soon as she touched the hem, அந்த வஸ்திரத்தின் வல்லமை புறப்பட்டு வந்துச்சு பாருங்க. Amen. There was a anointing that came out of him. There was a power. அது வந்தது அவளுக்கு தெரியாது. She didn't know that. ஆனா அவ கியூர் ஆயிட்டா. But she was healed. அவ கியூர் ஆனது அவருக்கு புரிஞ்சு போச்சு. Amen. She was healed and Jesus knew it. ஒரு வல்லமை இருக்குது. Now God said there's a power. அந்த சால்வை மேல இருக்கு வல்லமை. Amen. There's a anointing on that mantle. எலிஷா மேல முதல் தடவை சால்வையை போட்டு எடுத்தான். Amen. Elisha took that mantle over him and it came on him. அப்ப எலிஷா அதுக்கு தகுதி இல்லாம இருந்தான். Amen. Elisha was not so capable for it. ஆனா இப்ப எலியா கூட போக 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 Amen. As he was traveling with Elijah, அவன் அதுக்கு தகுதி உள்ளவனா மாறிக்கொண்டே இருந்தான். Amen. God started to enable him. கடைசில அந்த வஸ்திரம் அந்த சால்வை அவனுக்கு கிடைச்சது பாருங்க. Amen. At the end he gets that mantle. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். And that is the anointing that he led. இன்னைக்கு அதே சால்வை இன்னைக்கு நம்ம மேல வரணும். That mantle should be upon all of us. அந்த சால்வை வந்துச்சு அப்படினா, Amen. If that mantle comes upon us, அது நித்திய கீர்த்தி உண்டாக்கும். It will bring everlasting name. அது ஒரு புகழ்பெற்ற நாமத்தை கொண்டு வரும். It will exalt the everlasting name. இன்னைக்கு தண்ணீரை பிளக்கும்போது புகழ்பெற்ற நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Amen. When the water is divided, that exalted amen everlasting name will come. முதல் ஆதியாகமத்துல நம்ம பாக்கும்போது, in Genesis when we saw, அங்க தண்ணீரை பிளக்கிறதுக்கு ஒரு ஆகாய விரிவு வந்துச்சு. Amen. To divide the water there was a ferment. அதுக்கு எபிரேய மொழியில ஷமாயிம் சொல்லுவாங்க. And in the Hebrew it is Shemaim. அடுத்தது மோசேஸோட நேரத்துல ஒரு மறுரூபமான கோல் வந்தது. Amen. In Moses' time there was a transfigured rod. யோசுவாவுடைய நேரத்துல உடன்படிக்கையின் பெட்டி உள்ள வந்தது. In Joshua's time it was the ark of God. எலியாவுடைய நேரத்துல ஒரு சால்வை உள்ள வந்துச்சு. Amen. In the time of Elijah it was a mantle. இது எல்லாம் ஒரே காரியம்தான். Amen. These are all one thing. அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட காரியம். Amen. It is all that he was crucified on the cross. அதுதான் நமக்கு பரலோகம். And that is our heaven. சிலுவையில் அடிக்கப்பட்டது தான் நமக்கு பரலோகம். Amen. The crucified Christ or the crucified cross is the heaven. அங்கதான் நமக்கு பரலோக வாசல் திறந்திருக்குது. Amen. That is where the doors of heaven is open. அதுதான் அவன் சொன்னா, கள்ளன் சொன்னா. And that's why the thief said, நீ நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சிரும். Amen. When you come into that kingdom, please remember me. அவன் அத யோசுவா பாக்கும்போது, Amen. When Joshua sees it, பரலோக வாசல் திறந்திருக்கிறத பாக்குறான். Amen. He sees the open heaven. அடுத்தது மறுரூபமான அந்த கோல் இருக்குது. Amen. He sees the transfigured rod. அங்க அந்த தண்ணீரை பிளக்கும்போது, Amen. When the water is divided, மோசேஸ் தண்ணீரை பிளக்கும்போது, when Moses divided the water, ஒரு மறுரூபமான கோல். Amen. He's seeing a transfigured amen rod. யோசுவாவின் பெயர் நம்மளை மறுரூபப்படுத்தும். Amen. The name Yehoshua will transfigure us. யோசுவாவின் பெயர் அது ஒரு பரலோகம். Amen. The name of Yehoshua, it is a heaven. யோசுவாவின் பெயர் உடன்படிக்கையின் பெட்டி. Amen. Yehoshua's name is the ark of God. யோசுவாவின் பெயர் அதுதான் சால்வை. Amen. Yehoshua's name, that is the mantle. அதுல ஒரு anointing இருக்குது. There is an anointing in அதுல ஒரு பவர் இருக்குது. There is a power in it. அதுல ஒரு transformation இருக்குது. There is a transformation. அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். It will take you to heaven. அந்த பெயர் இந்த தண்ணீரை கர்த்தர் பிளந்தார். Amen. The water was divided. ஒரு everlasting name கொண்டு வரதுக்காக. Amen. To bring an everlasting name. யெகோஷுவாங்கற பெயர் அது everlasting name. நித்திய நாமம். Amen. The name Yehoshua is everlasting name. அது நித்திய பெயரா இருக்குது. It is a everlasting name. அது எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். It is a name that is above every name. பாருங்க இந்த வெளிப்பாடை தான் போன வாரம் கொடுத்தார் கர்த்தர். Amen. This revelation God gave me last week. தண்ணிக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு. Amen. Revelation inside the water. அது 7 வருஷமா காத்திருந்தேன். I mean almost 7 years I had to wait for this. கர்த்தர்ட்ட கேட்டிட்டே இருந்தேன், கர்த்தாவே இதுல என்ன இருக்குது எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. I mean I waited for 7 years, asked God for what is it hidden in this. நான் அதை எப்படி படிச்சேன்னா, how did I study it? இது 2 மெம் இருக்கு, ஒரு யோத் இருக்கு. I mean there's 2 mem and 1 yod. தண்ணில அதுல கெமிஸ்ட்ரி ஃபார்முலா H2O. I mean the formula that we have for water is H2O. 2 ஹைட்ரோஜன் ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு அப்படினு சொல்லி
2 hydrogen is equals to 1 oxygen. இது ஒரு யூத ரபி வந்து இத சொல்லிருக்காரு இது. I mean, this one, a Jewish rabbi has explained this. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. And I was not satisfied with it. வசனம் மேட்ச் ஆகணுமே. I mean, the word has to confirm it. வசனம் இல்லாம எதையுமே உறுதி எடுக்க முடியாது. And without the word we cannot confirm it. பாக்கும்போது அழகா இருக்குது. I mean, to see it, it's so beautiful. பாருங்க மாயம் H2O ரெண்டு எவ்வளவு மேட்சிங்கா இருக்குது. Mayim H2O, just see how coincide it is. ஆனா வெளிப்பாடுன்னு வரும்போது when it comes to revelation, அது வித்தியாசமா இருக்கும். it should be different. பாருங்க இன்னைக்கு மாயம்க்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாட குறித்து நம்ம பார்த்தோம். Today we saw what is inside Mayim. இத நீங்க சொல்லி பாருங்க, மத்தவங்கட்டையும் சொல்லி கொடுங்க. I mean, this you try to say to yourself and you can also speak it to others. இது எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஹீப்ரு படிக்கிறது வந்து இது மட்டன் சாப்பிடுற மாதிரி. I mean, learning Hebrew is like eating mutton. ஆமா, இத சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சுன்னா அப்புறம் வாந்தி வயித்தோட்டம் வந்துரும். Now if you give the mutton to children, it would not digest and they will have lots of difficulty. ஆமா, சோ இது திடமான ஆகாரம். It is a strong food. அது வளர்ந்தவங்களுக்கு தான் என்ன கொடுக்கணும். It is only given to matured people, matured Christians. இப்போ இத போய் ஒரு சுகத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் நீங்க மாயம்னா இப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு சுகம் வேணும்பா. Somebody who is sick and who wants healing, and if you go and try to explain Mayim to him, I'm sure he wouldn't like it, and he only wants healing there. முதல்ல ஹீலிங் கொடுங்க. Give that healing to him. உங்க கரத்துல இருந்து ஒரு கிரணம் இறங்கும். There will be light that will produce out of your hand. அவங்க தலையில நீங்க கையை வச்சாலே போதும். When you lay hands on that head. இனிமே பாருங்க, உங்க கையில இருந்து கிரணம் வர்றத தரிசனத்துல இருக்க ஜனங்கள் பாப்பாங்க. Amen. The light that will come out of your hand, many will see it. தரிசனத்துல கண்டிப்பா பாப்பாங்க. They will see it in the vision. அந்த காரியம் வரும்போது, when that comes, அப்ப இந்த டீகோடிங் கரெக்ட் நீங்க சொல்லி நீங்க you will say the decoding is correct. டீகோடிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கர்த்தர் வச்சிருக்காரு. I mean, God has kept this decoding perfect. கொஞ்சம் கூட அங்கங்க அசையவே முடியாது. I mean, you cannot go deviate anywhere. அவ்வளவு அருமையா கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. God has kept everything perfectly. இன்னைக்கு நம்ம தண்ணீரை பற்றி நம்ம பார்த்தோம். Now we saw about water.